வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். கல்வி காசாகி போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் கல்வி அப்படின்ற விஷயத்த தன்னோட அடிப்படை குறிக்கோளா வச்சுட்டு இருக்க ஒரு கல்வியாளரை தான் நம்ம சந்திக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் சன்பீம் ஸ்கூல்ஸோட சேர்மன் திரு ஹரிகோபாலன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷம் தாமதம் வந்ததுனால நாங்க அடுத்தது என்ன ஏன் சரி இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சோம். ஆனா உங்க சிரிப்புல வந்து நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா படிச்சோன்னே வேலைக்கு போயிடலாம், நிறைய சம்பாதிக்கணும், இல்ல நிறைய பணம் இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீங்கோட டெண்டன்சியா இருக்கும். பட் நீங்க பாத்தீங்கன்னா படிக்கும் காலத்திலேயே உங்க கல்வி காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னா ஸோ உங்களை கேட்டாங்கன்னா உங்களோட குறிக்கோள் என்ன, உங்களோட எய்ம் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கான தாக்கம் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை இது உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றமா, இல்லை சின்ன வயசுலேருந்தே இது இருந்துச்சா? ஒரு முக்கியமான காரணம், பரம்பரையிலேயே என்னுடைய கொள்ளு தாத்தா காலத்திலேயே அவர் திண்ணைப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. ஸோ அது இயற்கையிலேயே பிறவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். என்றாலும் பள்ளி காலங்களில் எனக்கு பள்ளி கல்வி மேலே ஒரு தனியாத ஆசை இருந்தது. இன்னும் நல்லா பண்ணலாம், டீச்சர்ஸ் இன்னும் பிரமாதமாக செய்யலாம், பள்ளி இன்னும் பிள்ளைகள் வளர்வதற்கு பொருத்தமான இன்னும் பயனுள்ள சூழலை அமைத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கனவுகள் எனக்கு இளமையிலே இருந்தது. கல்லூரி காலங்களிலேயே பள்ளிகளில் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. பட்டிமன்றங்கள், பேச்சு போட்டிகள், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போதும் பள்ளி மாணவர்கள் மீது ஒரு தனி பார்வை வந்தது. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் பட்டிமன்றம் பற்றி எல்லாம் நீங்கள் சொன்னீங்க சார். ஸோ உங்கள் வீட்லேயே நிறைய இடத்துல பார்க்கலாம். அதாவது சாலமன் பாப்பையா அவர்களோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களோட. ஸோ எப்படி அந்த ஒரு நட்பு ஏற்பட்டது, எப்படி அந்த இதெல்லாம் நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் என்னுடைய கல்லூரி பேராசிரியராக இருந்தார். நாங்கள் ஆக்சுவலாக ஆங்கில இலக்கிய மாணவன் தான். அவர் தமிழ் பேராசிரியர் என்றாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வகுப்பில் உட்கார்ந்து அவர் எடுத்த பாடங்களை ரசித்து அவருடைய குணாதிசயங்கள், அவர் கொடுத்த அறிவுரைகள், அவரிடமிருந்த பன்முக திறமைகள் அதெல்லாம் உள்வாங்கினோம். நாங்கள் அவரோட ஒரு அசைக்க முடியாத நட்பை அப்போவே நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். ஒரு ரசிகர் மன்ற மாதிரி அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போது டிவி எல்லாம் கிடையாது. 73, 74 நான் சொல்கிறது ஆரம்ப காலங்கள். டிவி இல்லை. அவங்களே வந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டிமன்றங்கள் நடத்துறதுக்கு சிரமப்படக்கூடிய காலம். போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த காலம். என்றாலும் எங்களுடைய கல்லூரியில் அவர் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக கருதப்பட்டார். அவரோட அணுக்கமாக இருந்த ஒரு கூட்டத்தில் நானும் ஒருவன். சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89 இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாணவர்களை வச்சு தான் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 26 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7000 மாணவர்கள் வந்து அதனால் பயனடைகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு வெற்றி. ஆனால் அன்னைக்கு 89 பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு இவனுக்கு எது தேவையில்லாத வேலைன்னு கூட சொல்லிடலாம், நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது அன்னைக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது? எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில். அது காரணம் ஒன்று, நாங்கள் படித்தவங்க, நானும் என்னுடைய துணைவியாரும். இந்த பள்ளியை நடத்துகிற காந்தி கல்வி அறக்கட்டளை என்பது ஏராளம் கல்வியாளர்களை தன்னகத்தை கொண்டது. ஐஐடி இந்திய தொழில்நுட்ப கழகத்திலிருந்து ஒரு 3-4 பட்டதாரிகள், காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கருணாகரன், அவர் எங்களுடைய அறிவுரையாளர், எங்களுடைய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, என்னுடைய துணைவியாருடைய தந்தையார் மாமனார் வந்து ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ, அண்ட் அவர் தேசிய மாநில விருது வாங்கிய ஒரு மிகச்சிறந்த ஆங்கில ஆசிரியர். ஸோ எங்களுடைய குழுவே ஒரு திறமையான குழு. ஸோ தொடங்கிய உடனே மக்கள் மத்தியில் உடனடியாக எங்களுக்கு நல்ல பெயர் கிடைச்சிது. ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சூழ்நிலை கஷ்டங்கள், சின்ன சின்ன விபத்துக்கள், எதிர்பாராத சின்ன ஏமாற்றங்கள், அந்த மாதிரி. பட் பள்ளி கல்வி என்பது எந்த விதமான சிரமத்தையும் எங்களுக்கு தரலை. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஓகே சார். ஸோ கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக வந்து நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்ற அந்த கோச்சிங், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது இந்த 26 ஆண்டுகள்லேயே வந்து பல விதமான கல்வி முறைகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த ஒரு ட்ராவல் எப்படி இருந்தது அண்ட் அதில் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த கல்வி முறை மிகச்சிறந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைய கல்வி முறை தான் மிகச்சிறந்தது. கல்வி காலம் காலமாக காட்சிகள் மாறி வருகின்ற ஒரு அருமையான சாதனம். 89 உள்ள கல்விக்கும் 2015 உள்ள கல்விக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு தகவல் தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய காரணம். தொழில்நுட்பம் மிகப்பெரிய காரணம். 89 டிவி நுழைந்த காலம். டிவி அப்போ தான் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்து வந்த காலம். செல்ஃபோன் கிடையாது, நெட் கிடையாது, வாட்ஸ்அப் வந்துட்டோம், நம்ம இப்போ ஆன்லைன் லெக்சர் வந்துட்டோம். இன்றைய சூழ்நிலையில் கல்வி எந்த அளவுக்கு புரட்சிகரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால், ஒரு 5 வகுப்பு வரை ஒரு மாணவன் தமிழாக இருந்தால் அதனுடைய அரிச்சுவடி எழுதி கூட்டி படிக்கின்ற ஆற்றல், கணிதத்தில் அடிப்படை திறமை, ஆங்கிலத்திலையும் அதே மாதிரி மொழியை பற்றிய ஒரு புரிதல், எழுதி கூட்டி படிக்கின்ற ஆற்றல், அது வரைக்கும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த மாணவன் தானே படிச்சுக்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். இல்லை சார், அதுக்கு நீங்கள் வந்து டெக்னாலஜி வேணால் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாமே தவிர, ஸோ இன்றைக்கி இருக்க கல்வி முறை நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸோட கல்வி முறை பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி முறையாளர்கள் தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை புக்ஸு கொண்டு போக வேண்டியதில்லை, இத்தனை பாட பிரிவுகள் கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் கிடையாது, இவ்வளோ சுமைகள் கிடையாது. ஆனால் அப்போ படித்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களாகட்டும் இல்லை சாலமன் பாப்பையா அவர்களாகட்டும், அவரும் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க சொன்னால் எடுக்கிறார். அதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த கல்வி முறை தானே. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி வேணால் வளர்ந்துருக்கலாம், அது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கவங்க கூட சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அந்த கல்வி முறை இன்றைக்கி வந்து நிறைய புத்தகங்கள் ஆயிடுச்சு, வெயிட் ஆயிடுச்சு, பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சார். இல்லை, அப்படி நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கு இருந்த மாணவர்களுடைய திறமையை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுடைய திறமைகளே பல மடங்கு அதிகமாக இருக்கு. உள்வாங்குகின்ற திறமை, புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல், கற்பனை திறன், உலகம் முழுவதும், அதான் ஹோலிஸ்டிக் குளோபல் எஜுகேஷன், உலகம் முழுவதும் கல்வி பரவி கிடக்கு. இப்போ எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய செய்தி கூட உடனடியாக நமக்கு வந்து எட்டிடுது. அதுக்கு தொழில்நுட்பம் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஆசிரியர்கள் தரம் உயர்ந்து போயிருக்காங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருந்த திறமையை விட இன்றைய ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பல மடங்கு மேலானதாக ஆகியிருக்கு. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் 1989 என்னவாக இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இரண்டையும் நான் பார்த்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். 2015 இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவன் மேதை. யூகேஜி குழந்தை ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான சங்கதிகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு அத்தனை வேகமாக கற்றுக்கிட்டு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கு. கணினி, குறிப்பாக கணினி தொடர்பான சாதனங்கள் நம்மளால் முடியவே முடியாது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் கல்வி நிலையின் மாற்றத்தினால தான். அதனால் தொட முடியுது, தொட்டு உணர முடியுது, கற்றுக்க முடியுது. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன்னு சொல்லுவோம். பழைய காலங்களில் அந்த பரிசோதனை கூடங்கள் மூடி கிடந்தன. இப்போது வண்டர்ஃபுல் லேப்ஸ் ஆர் ஓப்பன். எல்லாமே அவன் தொட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் உலகம் ரொம்ப அருகாமையில் வந்துருச்சு. முழு உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிடுது. அன்றைக்கு அமெரிக்கானா ரொம்ப தூரம், இன்றைக்கு தொடு தூரம். கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் அமெரிக்காவினுடைய எந்த இடத்தையும் கூகுள் ஏர்த்தில் போனீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். நம்ம படிப்பு முறையில், அதாவது கல்வி முறையில் என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இனி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டா இல்லை கல்வி முறையிலே வந்து வேற மாற்றங்கள் நினைக்கிறீங்களா? டெக்னாலஜி தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு. இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 2015 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை பற்றிய திட்டம் வரைவு தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அது தொடர்பான கூட்டம் நடந்தது செயலாளர்கள் நிலையில். டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்பது கல்வியோடு 2 கலந்து விட்டது. பழைய கல்வி என்பது இனி கிட்டத்தட்ட முடிந்து போன நிலை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகி பயணமாக தொடங்கி விட்டோம். நம்முடைய பயணமே தொடங்கியாச்சு. இனி பழைய கல்வியெல்லாம் பற்றி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அரசு பல லட்சக்கணக்கான லேப்டாப் என்று சொல்லக்கூடிய மடிக்கணினிகளை இளைஞர்களுக்கு விநியோகம் செய்தாகிவிட்டது. எல்லா மாணவர்களும், எல்லா இளைஞர்களும் கணினிகளை பயன்படுத்துகின்ற திறமையை எய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால்,
ஆசிரியர்களுடைய வேலை குறையும். மாணவர்கள் தாமாக கற்றுக்கொள்கிற சூழல் வரும். அதுக்கு உரிய அமைப்புகள், கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அரசே ஏற்படுத்தி தரும். இந்த RTE என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் 2009 அறிமுகமான மத்திய அரசின் சட்டம் தெளிவாக சொல்லுது, பாரதம் முழுவதுமே எல்லா பள்ளிகள்லையும் என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும், அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அப்படிங்கிறத பற்றி வரையறுக்கப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கணினி என்பது தவிர்க்க முடியாது, கணினி கல்வி என்பது இன்றியமையாதது. எல்லா ஆசிரியர்களுக்கும் கணினியை ஆக்குகின்ற திறன் வேண்டும், பயன்படுத்துகின்ற திறன் வேண்டும். அதுக்கு உரிய பயிற்சியும் வழங்கப்படக்கூடிய நிலை தொடங்கியாச்சு. ஸோ பழைய மாதிரி அப்படிங்கிறது இனி இல்லை. புதிய யுகம், புது கல்வி. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. பட் அவங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் தியரியாக படித்து அவங்க வந்து எக்ஸாம்ஸில் எழுதுனா அவங்களுக்கு மார்க் ஓகே ஃபைனலி அவங்க வந்து தேவ் காட் திஸ் மார்க் அப்படின்னு டெலிவர் பண்ணிடுவாங்க. பட் என்னன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அண்ட் இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவனை ஃப்யூச்சரில் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு எதிர்கால பார்வையோடு கேட்கக்கூடிய கேள்வி இது. கரெக்டாக அந்த காலகட்டத்தில் கேட்குறீங்க இந்த கேள்வியை. இப்போ அரசாங்கம் இதை ரொம்ப உணர்ந்திருக்கு. அதனால் எல்லா விதமான கல்வி முறையிலையும், அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், மெட்ரிக்காக இருக்கட்டும், ஆங்கிலோ இந்தியனாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐஜிசிஎஸ்சி ஃபாரின் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லா விதமான கல்வி முறைகள்லையுமே இந்த ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய, அதான் லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு டூ, அதான் ஸ்லோகன். இப்போ கற்பதற்கு கற்பது, செய்ய கற்பது, அதை கொண்டு வந்துட்டாங்க. உடனடியாக நான் உங்களுக்கு நிரூபித்து சொல்ல முடியல. நீங்கள் கேட்குற கேள்வியினுடைய அர்த்தம் அது எப்படின்னா, மக்கப் பண்ணுறாங்க, ஆன்சர் எழுதிடுறாங்க, மார்க் வாங்கிடுறாங்க, சீட் கிடைச்சிடுது, கோர்ஸ் கிடைக்குது, டிகிரி கிடைக்குது, வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. இதானே இப்போ உள்ள எஜுகேஷனல் ஃபார்முலா. நீங்கள் ரொம்ப புரட்சிகரமெல்லாம் பேசுகிறீங்க, பட் உண்மை நிலை அது அல்லவே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவன் அல்லது ஒரு மனிதன் குறைந்தபட்ச அறிவு என்பதை பெற்றவனாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை அவன் பார்க்காம படித்து ஆகணும், சில வாய்ப்பாடுகள் தெரிஞ்சாகணும். மொழியினுடைய எழுத்துக்களை பார்க்காம படிக்காம இருக்க முடியுமா? சில தத்துவங்களை பார்க்காம படிக்காமல் இருக்க முடியும். சில ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், டெஃபினிஷன்ஸ், சில ஸ்லோகன்ஸ், இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச பார்க்காமல் படிப்பது மக்கிங் அப் தேவை. ஆனால் ஒரு டெக்ஸ்ட் புக்கையே பார்க்காம படிக்கிறது, மேத்ஸையே பார்க்காம படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுறது, அது கொடுமை. அங்கே தான் மூளை வந்து மழுங்கடிக்கப்படுது. சில பள்ளிகள், நான் எல்லாம் இப்போ 4000 பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இருக்குது, 30,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்குதுன்னு சொன்னேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகளில் தான் புத்தகத்தையே பார்க்காம படிக்கக்கூடிய வேலை நடக்கும். ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸ். பொதுவாக முக்கால்வாசி பள்ளிகள்லையும் தரமான ஆசிரியர்கள் இருந்து நல்லா புரிஞ்சுக்கும்படியாக சொல்லி கொடுப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் மாறப்போகுது, எக்ஸாம் பேட்டர்ன் மாறப்போகுது. வருகின்ற ஆண்டிலே இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க சென்ற வாரம், அடுத்த ஆண்டிலேயே பார்க்காமல் படித்து எழுதுவதுங்கிற பழக்கத்தை மாற்றி புத்தகத்தில் இருந்து என்று மட்டும் இல்லாமல் புத்தகத்தில் இருக்கின்ற அந்த செய்தி இருக்கே அது தொடர்பான வெளிக்கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அது நிச்சயமா செயல்பாட்டுக்கு வரும்னு நான் நம்புறேன். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் பேசினதுலேருந்து பார்க்கும்போது மாணவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்கள் பேச்சிலே தெரியுது. மாணவர்கள் தான் வந்து அடுத்த எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஆணித்தனமாக நம்புகிற ஒரு ஆள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்றதுக்கு எந்தவித ஒரு இதுவுமே தேவையில்லை, உங்கள் பேச்சிலே தெரியுது. நீங்கள் பேசினாலே மாணவர்கள் வந்து உங்கள் அன்பால் கட்டி போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நிறைய நல்ல மாணவர்களை கொடுத்துட்டீங்க. இன்னும் வருங்காலங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாணவர்கள் உங்களால் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.